நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னும் ஒரு நாள்ல பிக் பாஸ் ஆரம்பிக்க போது. இந்த பிக் பாஸ்ல யாரெல்லாம் வரப்போறாங்கன்ற மாதிரி ஏகப்பட்ட லிஸ்ட்டை நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அந்த எல்லா லிஸ்ட்லயும் அரோரா சின்க்ளேர் அப்படின்ற இந்த பேரை நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது பலூன் அக்கான்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்கல்ல, அவங்க கண்டிப்பா வரப்போறாங்கன்றது உறுதியாயிருச்சு. இவங்கள பொறுத்தவரைக்கும் அந்த பலூன் அக்கான்ற டேக் மூலியமா ஃபேமஸ் ஆனாங்க. நிறைய பேரை இவங்க பக்கம் திருப்புனாங்க. இப்ப ரீசெண்டா ஆகா தமிழ்ல வெளியான ஒரு சீரீஸ்ல கூட இவங்க நடிச்சிருக்காங்க. கொஞ்சம் போல்டான பொண்ணா நடிச்சிருக்காங்க. இவங்க ரியல் லைஃப்ல போல்டான கேரக்டரா என்னன்னு தெரியல. இவங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறதாவும் இவங்க வெளியே சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்கள வச்சு உள்ள லவ் கண்டென்ட் ஏற்படுமா என்னன்னு தெரியல. ஏன்னா இவங்க நிறைய இன்டர்வியூலாம் கொடுக்கும்போது எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி இவங்க உள்ள ஒரு லவ் கண்டென்ட்டை ஏற்படுத்தினாங்கன்னா இது ரிலேட்டடாகவும் சில இஷ்யூலாம் போகும். அதாவது வெளியே பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு இந்த பொண்ணு சொல்லுச்சு, ஆனால் உள்ள ஒரு பையன் கூட சுத்திட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் பேசுவாங்க. இவங்களை பற்றி பொதுவாகவே நிறைய பேருக்கு தப்பான ஒப்பீனியன் இருக்கு. அந்த ஒப்பீனியனை இந்த இடத்துல இவங்க மாற்றுவாங்களான்ற மாதிரியும் நிறையா இருக்கு. பார்ப்போம். இவங்க உள்ள விளையாடுறத பொறுத்து தான் நமக்கு தெரிய வரும். அதே சமயம் இவங்க உள்ள வரது 100% உறுதினு சொல்லலாம். ஏன்னா ஸ்டார்டிங் லிஸ்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் இவங்க பேர் இருக்கு. ஸோ இவங்க போறது கண்டிப்பா உறுதி தான்.